கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி என்ன பாக்கியம். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் 2 கொரிந்தியர் 1:4 தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஆமாங்க, எலியா தீர்க்கதரிசி சோர்ந்து போய் சூறை செடிக்கு அடியிலே அமர்ந்தபோது தேவதூதனானவர் தட்டி எழுப்பி, நீ செல்லும் தூரம் வெகு தூரம் என்று சொல்லி திடப்படுத்தி வழி நடத்தினார். இன்றைக்கு அந்த சத்தியங்கள் இன்றைக்கு நமக்கு பயனுள்ளதாக ஆற்றி தேற்றி நாமும் இன்னும் நடக்கணும் என்று சொல்லி பொதித்து வருகிறது போல, இன்றைக்கு கர்த்தர் அநேகருக்கு நாம் ஆறுதலாக இருக்கும்படியாக திராணி உள்ளவர்கள் ஆகும்படி நம்முடைய உபத்திரத்திலே கர்த்தர் நமக்கு ஆறுதல் செய்கிறவராய் இருக்கிறார். ஆமாங்க, நம்ம அநேகருக்கு ஆறுதலாகும்படியாக நம்மளை பயிற்றுவிக்கிறார். அதுதான் உண்மை இல்லையா? நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் எத்தனையோ பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஆறுதல் இல்லாமல் தத்தளித்து கொண்டு இருக்கிறார்கள். மனநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் அநேகர். ஆமாங்க, அவங்க தேடுகிற ஆறுதல் அவர்களுக்கு கிடைக்கிறதில்ல. அந்த ஆறுதலை நாம் எல்லாருக்கும் கொடுக்கும்படியாக கர்த்தர் நம்மளை பயிற்றுவிக்கிறார். சகல ஆறுதலின் தேவன். நாம் அந்த உபத்திரங்களில் நடக்கும்போது நமக்கு ஆறுதல் அளிக்கிறது போல நாமும் அடுத்தவர்களுக்கு ஆறுதல் செய்யும்படியாக நம்மை பயிற்றுவிக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. அதனால் இன்றைக்கி எத்தனையோ பேர் மனநோயினாலேயும் தற்கொலைக்கு நேராகவும் ஓடிக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நாம் ஆறுதலாக இருந்து, தேவன் நமக்கு எப்படி ஆறுதலாக இருந்தாரோ அதே போல் நாமும் மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.